இப்பல இருந்து 6th சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். படிக்கிறீங்களா? प्रभु. सो पातिकोंगा देवीदास विद्यारत्न एक अध्यापक है. बहुत दिनों से उनकी दृढ़ धारण हो गई कि ब्राह्मण वर्ण ही सर्वश्रेष्ठ है. सो देवीदास विद्यारत्न यार லாஸ்ட் கிளாஸ்ல யார பேர் எல்லாம் வந்தது? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பாபாஜி மகாராஜ், லேரி மாஷி. சோ லாரி மாஷேக்கு ரெண்டு பசங்க யார் யாரு? லஹாரி, தேவிதாஸ். தேவிதாஸ் அதுக்கப்புறம் வைஷ்ணவதாஸ். நான் லாரி மாஷேக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்க பேரு கேட்டான். ஹரே கிருஷ்ணா. பிரேக் ஆகுது பிரபு வாய்ஸ். தேவிதாஸ்க்கு லாரி மாஷேக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க யார் யாரு? சோ விட்டுடுங்க. லாரி மாஷே யார் யாரு பாக்குறது போனாங்க? ரெண்டு பேர் போனாங்க. யாரு லாரி மாஷே பாக்குறதுக்கு யார் யாரு போனாங்க? அவங்க பையன், அதுக்கப்புறம் அவங்க வைஃப். வைஷ்ணவதாஸ். வைஷ்ணவதாஸ் பேர் ஏன் எடுக்கிறீங்க? வைஷ்ணவதாஸ் போய் பாக்குறது போனாங்களா என்ன லாரி மாஷே வந்து? ஷம்புநாத்தும் அதுக்கப்புறம் இந்த தேவிதாசும், இந்த ரெண்டு பேரும் வந்து லாரி மாஷே வந்து பாக்குறதுக்கு போனாங்க. ஏன் பாக்குறது போனாங்க? லாரி மாஷே வந்து இப்ப கெட்டு போயிட்டான். முன்னாடி வீட்டுல இருந்துகிட்டு பிராமணன் மாதிரி இருந்தா, இப்போ வைஷ்ணவங்க கிட்ட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்ல மாதிரி இருக்கு. ஆடிட்டு பாடிட்டு ஏதோ ஒண்ணு கோபின் போட்டுக்கிட்டு பிக்ஷை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யார் யாரோ பாபாஜி குருங்களுக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கெட்டு போயிட்டான். இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்திருக்கா? சோ அதனால இது அவங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டது. யாரு? அந்த லாரி மாஷோட மனைவிக்கு, அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு போனாங்க. நீ வீட்டுக்கு வந்துடு, வேணும்னா உனக்கு தனியா பஜன் குட்டீர் கட்டி தரோம். இந்த மாதிரி எல்லாம் ஷம்புநாத்து தேவிதாஸ் எல்லாம் பேசினாங்க. லாடிஷே கேட்கல. அதுக்கப்புறம் லாடி மாஷே என்ன யார்கிட்ட கூட்டிட்டு போனாங்க? அந்த பாபாஜி மகாராஜ் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. பாபாஜி மகாராஜ் அதுக்கப்புறம் வைஷ்ணவ தாஸ் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்னாச்சு? தேவிதாசும் இவங்க எல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, ஒன்னும் வேலை கவலை. அதுக்கப்புறம் இப்ப 6th சாப்டர் நம்ம பாக்குறோம். देवीदास विद्यारत्न एक अध्यापक है. அவங்க வந்து ஒரு டீச்சர். बहुत दिनों से उनका दृढ़ धारण की हो गई कि ब्राह्मण वर्ण ही सर्वश्रेष्ठ है. அவங்களுக்கு ஒரு அவங்களோட இருக்கிறதுல சிரேஷ்டம் சொல்லிட்டு. ओकेங்களா? ब्राह्मण के अतिरिक्त कोई भी परमार्थ लाभ करने का उपयुक्त नहीं होता. சோ என்ன, பிராமணங்களை விட்டுட்டு வேற யாரையும் பரமார்த்தம்னா உன்னத கதி அடைய முடியாது. வெறும் அந்த பிராமணஸ் மட்டும்தான் அடைய முடியும். புரிஞ்சுதா? சோ அந்த பிராமன்ஸ் மட்டும்தான் அடைய முடியும். வேற ஆளுங்க கூட சூத்ராவாக இருக்கட்டும், வேற என்ன தபஸ பண்ணாலும், என்ன பக்தி பண்ணாலும், அவங்க அடுத்த ஜென்மத்துல வந்து பிராமணா பிறப்பாங்க. பிராமணா பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தபஸ்யா பக்தி பண்ண, அதுக்கப்புறம் உன்னத கதி பிராப்தி ஆகும். இது அந்த தேவிதாஸ் வித்யாரத்னக்குள்ள மைண்டுக்குள்ள இருக்கிற ஒப்பீனியன். ஓகேங்களா? எந்த மாதிரி ஆலோசனை இருக்கட்டும், பிராமண குலத்துல ஜென்ம எடுத்துதான் ஆகணும். இது அவங்களோட ஒப்பீனியன்.
सो ब्राह्मण के घर जन्म पाए बिना जीव को मुक्ति नहीं होती. सो मुक्ति எப்ப கிடைக்கும்? பிராமணா பிறந்தாதான் முக்தி கிடைக்கும். நீ சூத்ராவா இருந்துகிட்டும், எவ்வளவு தபஸை பண்ணாலும் எவ்வளவு பக்தி பண்ணாலும் அதுகளோட ரிசல்ட் என்ன? அடுத்த ஜென்மத்துல நீ பிராமணா பிறப்ப. அதுக்கப்புறம் பிராமணா பிறந்ததுக்கு அப்புறம் நீ தபஸ்யா பக்தி பண்ணா நீ முக்தி அடைவ. இதுதான் அவங்களோட ஒப்பீனியன். जन्म से ही ब्राह्मण में ब्रह्मत्व पैदा होता है. उस दिन वे काजी साहब को सात वैष्णव की बातचीत सुनकर मन ही मन बहुत असंतुष्ट हुआ है. वे काजी साहब तत्वपूर्ण विचार में तनिक भी प्रवेश न कर सकते. वे मन ही मन जुम्पियों लगे कि मुसलमान जाति भी क्या है, ये एक अद्भुत बल है. बातों भी उनका अजीब होते हैं, कुछ भी समझ में नहीं आती. सो लास्ट क्लास्ல என்ன பார்த்தோம்? ஃபிஃப்த் சாப்டர் லாஸ்ட்ல எண்டிங்ல ஓகே வைஷ்ணவ சுந்து தேவிதாஸ் வித்யாரத்னா அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல போகும்போது என்ன, அந்த காஜி வம்சத்தோட முஸ்லிம்காரங்களை வந்து இந்த பாபாஜி மகாராஜங்க கிட்ட இந்த வைஷ்ணவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு? இந்த தேவிதாஸ்க்கு. ஒரு முஸ்லிமன் இவங்ககிட்ட வந்து பேசுறது. சோ அந்த முஸ்லிம்காரங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இந்த வைஷ்ணவஸ் வந்து அந்த முஸ்லிம்காரங்களை வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க மகாபிரபுவோட கிருபா பார்த்து அந்த மாதிரி இந்த மாதிரி. சோ இவங்க முஸ்லிம்களுக்கு தான் என்ன, இது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு ஜாதி இது முஸ்லிம்ஸ் வந்து. சோ அந்த மோசமான ஜாதியில வந்து இந்த மாதிரி ஆளுங்க எப்படி பேச முடியும்? அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னதான் தெரியும்? தத்துவ விஞ்ஞானம் இந்த மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் பத்தி இவங்களுக்கு என்னதான் தெரியும்? அந்த மாதிரி இந்த முஸ்லிம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. पिताजी जो अरबी फारसी पढ़े हैं, बहुत दिनों से धर्म चर्चा भी करते हैं, किंतु मुसलमानों को इतना आदर वे क्यों करते हैं? சோ அப்பா கூட யாரு அந்த லாடி மாஷை கூட அரபி பாஷையில படிச்சிருக்காங்க, பார்சி பாஷையில படிச்சிருக்காங்க. சோ நிறைய வருஷமா இந்த தர்ம சர்ச்சை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. ஹலோ, ஹரே கிருஷ்ணா, கேக்குதா? பிரபு ஹரே கிருஷ்ணா. கேக்குது பிரபு. जिससे चुने से स्नान करना पड़ता है. सो இந்த அப்பா வந்து ஏன் இந்த முஸ்லிம்காரங்க இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க? யார தொட்டாலே குளிக்கணும், जिससे चुने से स्नान करना पड़ता है. परमहंस बाबूजी महाराज ने क्या समझकर उसे मंडप पे बैठकर आदर सत्कार किया? சோ அவங்கள தொட்டாலே குளிக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை வந்து ஏன் உட்காந்து கூப்பிட்டு உட்கார வச்சாங்க இந்த பாபாஜிஸ் வந்து? उन्होंने उसी रात को कहा था कि शंभू मैं इस विषय में चुप नहीं रख सकता. तरक की प्रचंड आग जलकर उस पाखंड को भस्म कर दूंगा. जिस नवद्वीप में सार्वभौम और शिरोमणि जैसे न्याय शास्त्र के प्रकांड विद्वान हुए है, जहां रघुनाथ ने स्मृति शास्त्र का मंथन कर अष्टाविशात तत्व का प्रकाश किया है, उसी नवद्वीप में आज आर्य और यवनों को ऐसा व्यवहार. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அந்த தேவிதாஸ் வந்து அந்த சம்புநாத் கிட்ட? இந்த விஷயத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த சம்புநாத் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்துல வந்து நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். எந்த மாதிரி இந்த மாதிரி நவதீப்ல இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய பண்டிதங்க இருக்காங்க. யாரு அந்த பேரையில சொன்னாங்களே, ஜிஸ் நவதீப் சார்வபௌமா அவர் சிரோமணி, இந்த மாதிரி நியாய சாஸ்திரம் இந்த மாதிரி பிரகண்ட வித்வான் எல்லாம் இருக்காங்க. ஜஹா ரகுநாத் மிஸ் ரகுநாத் இந்த மாதிரி இவங்க எல்லாம் யாரோ பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாம். சோ இவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற நவதீப்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குங்க? இந்த பாபாஜிங்களும் அதுக்கப்புறம் அந்த யவனாஸ் முஸ்லிம்ஸ் ரெண்டு பேரும் என்ன இன்னும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம்
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானது இது. शायद नवदीप को अध्यापकों को इस बात को खबर नहीं है. तो ஏன்னா இந்த நவதீப்ல இந்த அந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி பண்டித்துக்கெல்லாம் இந்த பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். तो एक दिन में ये विद्यारत्न इस काम में தன் मन से लगा पड़े. உங்களுக்கு எல்லாம் சொல்லணும், இவங்களுக்கு எல்லாம் போய் புடிச்சிட்டு இந்த இந்த வித்வானங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வரணும், இந்த டிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தேவிதாஸ் என்ன பண்ணான், 2-3 நாள் அவங்க பின்னாடியே சுட்டினான் அந்த தேவிதாஸ் विद्यारत्न. तीसरा प्रकार का समय है एनाची सायंकालाची मदियल सायंकालों. आकाश काले काले बादल में ढक हुआ है. इन बादलों को बाहर मारे आज अभी तक एक बार भी सूर्य का किरण पृथ्वी को स्पर्श न कर सकी. एनाची मदियल सायंकाल அந்த டைம் ஆச்சு. ஸோ என்ன இன்னும் அந்த கிளவுட்ஸ் பிளாக் அந்த ரெய்னி கிளவுட்ஸ் வந்து மூடிட்டு இருக்கு சூரியனை வந்து. இன்னும் சூரியன் வந்து வெளிச்சம் வந்து பூமி மேல படவே இல்லை. सवेरे 2-4 बूंदे पड़ गई है. காலையில கொஞ்சம் மழை கூட வந்தது. देवी और शंभू उपयुक्त समय देकर 10 बजे के भीतर ही खिचड़ी खाकर तैयार हो गए हैं. ஸோ கிச்சடி காக்கர் ஏன்னா காலையில என்னாச்சு, இவங்க வந்து காலையில 10 மணிக்கெல்லாம் கிச்சடி சாப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்க இவங்க. वैष्णव के मधुकरी पाने में कुछ विलंब हुआ. अंत में प्रसाद सेवन कर सभी माधवी मालती मंडप में एक किनारे वाली बड़ी कुटिया में बैठे हैं. ஸோ என்னாச்சு லாஸ்ட்ல, ஆனா வைஷ்ணவ்ஸ் வந்து மதுக்கறி பண்றது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனாலும் எல்லாரும் பிரசாதம் எடுத்துக்கிட்டு காலையில மாதவி மாலத்தி மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு तो அங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. परमहंस बाबाजी वैष्णव दास रुसिमपल्ली से आए हुए पंडित अनंत दास लाहड़ी महाशय तथा कुलिया निवासी यादव दास आपने अपने तुलसी मालाओं पर परमानंद से हरिनाम करने लगे. என்னாச்சு அங்க பரமஹंस பாபாஜி வைஷ்ணவ தாஸ் இந்த அதுக்கப்புறம் நரசிம்மப்பள்ளியில இருந்து கொஞ்சம் அனந்த தாஸ் பாபாஜி महाराज लाडी महाशय இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. तथा कुलिया निवासी यादव दास अपनी अपनी तुलसी माला पर परमानंद से. அதுக்கப்புறம் என்ன யாதவ் தாஸ் இங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன துளசி மாலை மீன்ஸ் துளசி மாலையெல்லாம் வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. उसी समय विद्यारत्न महाशय समुद्रगाड़ के निवासी चतुर्भुज पदरत्न काशी के चिंतामणि न्याय रत्न पृथ्वीत्वली के कालिदास वाचस्पति और विख्यात पंडित कृष्ण चूनमणि वहां उपस्थित हुआ. ஸோ அந்த டைம்ல என்னாச்சு, வித்யாரத்ன மகாஷய் அதுக்கப்புறம் இந்த யாரோ இந்த பண்டிட் இந்த ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்மார்த்தா ஸ்காலர்ஸ், சதுர்புஜ பதரத்னா, அதுக்கப்புறம் அந்த காசில ஃபேமஸ் அந்த சிந்தாமணி நியாயரத்னா, कालिदास वाचस्पति, कृष्ण चूनामणि இவங்கெல்லாம் வந்தாங்க. वैष्णव ने बड़ी आदर के साथ ब्राह्मण पंडितों को आसन देकर बैठाया. இவங்கெல்லாம் ஸோ அந்த சபைக்குள்ள வந்தாங்க. வந்த உடனே அந்த வைஷ்ணவ்ஸ் வந்து கால் கட் ஆயிடுச்சோ? ஹரே கிருஷ்ண பிரபு, லைன்ல இருக்கீங்களா? ஓ சாரி 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 நான் மியூட் ஆயிடுச்சு. அது ஸோ இது புக் இதெல்லாம் இங்கிலீஷ்ல பாத்துட்டு இருக்கீங்களா, எது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு? பாத்துட்டு இருக்கேன் பிரபு. वैष्णव ने बड़े आदर के साथ ब्राह्मण पंडितों को आसन देकर बैठाया. ஸோ அப்படியே 2 நிமிஷம் இருங்க.
ஸோ நெக்ஸ்ட்க்கு பரமஹंस बाबाजी ने कहा, परमहंस बाबाजी महाराज வந்து சொல்லிட்டு இருக்காங்க, मेघा चांद दिन को लोग दुर्दिन कहते हैं किंतु हमारे लिए तो सुदिन बन गया. ஸோ ஆக்சுவலி வந்து மேகம் வந்து அந்த க்ளவுட்ஸ் வந்து மூடி இருந்தா அது அந்த அந்த தினம் வந்து அந்த நாளை வந்து துர்தினம் சொல்லுவாங்க. ஸோ தினம் துர்தினம் என்ன நான் மேகச்சானம் துர்தினம். ஸோ மேகம் வந்து மூடி இருந்தா அந்த அந்த நாள் வந்து என்ன துர்தினம். ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு துர்தினம் கிடையாது. அந்த வைஷ்ணவ தாஸ் யார் சொல்லியிருக்காங்க, பரமஹंस बाबाजी महाराज சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த துர்தினம் கிடையாது. ஏன் எங்களை பாக்குறதுக்கு வந்து யார் வந்திருக்காங்க, பிராமன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து சுப நாள். ஸோ அந்த பரமஹंस बाबाजी महाराज வந்து ரொம்ப ஹம்பலா சொல்லிட்டு இருக்காங்க இந்த வார்த்தை வந்து. आज हमारी कुटिया दामवासी ब्राह्मण पंडितों को चरण से पवित्र हो गए. இன்னைக்கு என்னாச்சு, நம்ம குட்டியர் வந்து இந்த தாம்வாசி பிராமணங்களோட பாத தூளியால இந்த வந்து பவித்திரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரமஹंस बाबाजी महाराज சொல்லிட்டு இருக்காங்க. வைஷ்ணவ लोग स्वभावतः अपने को तृण से भी नीच मानते हैं. வைஷ்ணவ लोग என்ன நினைக்கிறாங்க, நார்மலாவே ரொம்ப மோசம், ஸோ புல்லவோட மோசம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. अतः उन लोगों ने विचारणो विप्रचरणोभ्यो नमः कहकर प्रणाम किया. ஸோ அதனால என்ன, அந்த வைஷ்ணவஸ் எல்லாம் विप्रचरणोभ्यो नमःன்னு சொல்லிட்டு பிரணாம் பண்ணாங்க. ब्राह्मण पंडित लोग अपने को श्रेष्ठ मानकर उन्हें आशीर्वाद देकर बैठ गए. ஸோ அந்த ஆனா பிராமன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஹையஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டாங்க. ब्राह्मण पंडित लोग अपने को श्रेष्ठ मानकर सो विद्यारत्न उपलोगों के तर्क के लिए तैयार कर ले आए थे. ஸோ அவங்க எல்லாம் என்ன डिबेट பண்றதுக்கு ரெடியாகி வந்திருக்காங்க அந்த பிராமன்ஸ் எல்லாம். उन लोगों के लाड़ी माशे को अपने से आयु में बड़ा जानकर प्रणाम किया. ஸோ அந்த பிராமன்ஸ் என்ன, அந்த லாடி மாஷை வந்து வயசுல பெரிய ஆளு, அதுக்கப்புறம் பிராமண குலம் இல்லையா, அதனால அவங்களுக்கும் பிரணாம் பண்ணாங்க. அந்த லாடி மாஷைக்கு பிராமணன் சொல்லிட்டு பிரணாம் பண்ணாங்க, வயசுல பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அந்த பிராமன்ஸ் பிரணாம் பண்ணாங்க. ஆனா வைஷ்ணவஸ்க்கு பிரணாம் பண்ணலவாங்க, வைஷ்ணவஸ்க்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. लाड़ी माशाई अब तत्वज्ञ हो गए हैं, उन्होंने पंडितों को प्रणाम को हाथों हाथ लौट दिया. அந்த லாடி மாஷாய் என்ன ஒரு வைஷ்ணவதாஸ் லாடி மாஷைக்கு இப்போ வைஷ்ணவ ஆயிட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நல்லா இப்போ தத்துவம் எல்லாம் புரிஞ்சிருக்கு. அதனால என்ன, அவங்களுக்கும் இவங்க பிரணாம் பண்ண உடனே அந்த வைஷ்ணவதாஸ் அந்த லாடி மாஷை வந்து ஆசீர்வாதம் பண்ணல, அந்த லாடி மாஷை கூட அவங்களுக்கு பிரணாம் பண்ணாங்க. உன் पंडितों ने कृष्ण चूड़ामणि सबसे अच्छे वक्त है. அந்த பண்டிதங்களே கிருஷ்ண சூடாமணின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன அவங்க எக்ஸ்பர்ட் பேசுறதுல. काशी मिथिला आदि अनेक स्थानों में भ्रमण कर अनेक पंडितों को शास्त्रार्थ में पराजित कर चुके हैं. ஸோ இங்க என்ன காஷி மிथिला இந்த மாதிரி நிறைய இடங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு அவங்க என்ன நிறைய பண்டித்துங்களை எல்லாம் தோத்தடிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து யாரு, கிருஷ்ண சூடாமணி. नाटा और रंग सावल सा है, चेहरे से गंभीरता टपकती है, दोनों आंखें तारे जैसे चमकती है. उन्होंने वैष्णव से बातचीत आरंभ की. तो அந்த கிருஷ்ண चूड़ामणि வந்து பேசுறது स्टार्ट பண்ணாங்க. चूड़ामणि ने कहा, आज हम लोग वैष्णव का दर्शन करने के लिए आए हैं. यद्यपि आप लोगों को समस्त आचरणों को हम समर्थन नहीं करते, फिर भी आप लोगों को एकांत भक्ति हमें बहुत अच्छी लगती है. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வைஷ்ணவஸ் வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கோம். யார் சொல்லிட்டு இருக்கிறதா, அந்த பிராமன் சொல்லிட்டு இருக்க கிருஷ்ண चूड़ामणि. என்ன இருந்தாலும் நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு நான் வந்து ஃபுல்லா ஏத்துக்க மாட்டோம். அந்த பிராமன் சொல்லிருக்கிறது வைஷ்ணவங்க கிட்ட, நீங்க பண்றதெல்லாம் நாங்க வந்து ஃபுல்லா ஏத்துக்கிட்டோம், ஆனா ஃபுல்லா ஏத்துக்க மாட்டோம். ஆனாலும் நீங்க பகவான் மேல ஏகாந்த பக்தி பண்றீங்க இல்லையா, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, அபிச்சேத்சு துராச்சாரோ பஜத்தோ மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவஸ்திதோ ஹிசா. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. என்ன சொல்லியிருக்காங்க பகவான் வந்து பகவத்கீதையில 9வது சாப்டர் 30வது श्लोकाல, यदि कोई अतिशय दुराचारी भी अनन्य भाव से मेरा निरंतर भजन करते हैं, वह साधु ही मानने योग्य, क्योंकि उसका यह व्यवहार सब प्रकार से सुंदर है. ஸோ என்ன ஏதாச்சும் ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்காங்க, பகவானுக்கு அனன்ய பாவத்துல பக்தி பண்றாங்க, அனன்ய பாவல பகவான் மேல பக்தி பண்றாங்க, அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள வந்து சாதுவா எடுத்துக்கணும். ஸோ இது வந்து யார் சொல்லிட்டு இருக்கிறது, அந்த பிராமன்ஸ். இந்த ஸ்லோகம் வந்து பகவான் சொன்னாங்க, இன்னும் அந்த பிராமன்ஸ் வந்து இந்த ஸ்லோகம் வந்து கோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் மீன்ஸ் ஏதாச்சும் ஒரு அனன்ய பாவத்துல
பக்தி பண்ணிட்டு இருந்தா அவங்க ஏதாச்சும் துராச்சாரம் பண்ணிட்டா கூட அவங்கள சாதுவதான் ஏத்துக்கணும். இப்போ அனன்ய பாவனை என்ன? அனன்ய பாவனை என்ன? யாராச்சும் சொல்லுங்க, அனன்ய பாவனை என்ன? பிரபு அனன்ய பாவனா நம்ம பார்க்கல பிரபு. பகவத்கீதை எத்தனாட்டி படிக்கல ஸ்லோகம். அனன்யா இல்ல அனன்ய சிந்தயன் பாவனா தோமாம். இல்ல 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 அனன்ய பாவனா வந்து டைவர்ட் ஆகாத ஒன்லி கடவுளை மட்டும் வர்ஷிப்பபிள் லார்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது அனன்ய பாவ பிரபு. டைவர்ஷன் எதுவும் இல்ல, அதுதான் அனன்ய சரி, பாவ. தேவி மாதாஜி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அனன்ய பாவனா? நமக்கு முன்னா வழிகாட்டி சென்றவங்க. சுதேவி இது மட்டும் நல்லா சொல்றீங்க. ஒரே ஒருத்தர் கிருஷ்ணாவை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரே ஃபோக்கஸ்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாம போறது அனன்ய பாவ பிரபு. அப்போ ராம் கிடையாது, விஷ்ணு கிடையாது இல்லையா? இல்ல அப்படி இல்ல பிரபு. கோல் வந்து நமக்கு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கிறதுக்கு அவர் தானே இஸ் த டாப் மோஸ்ட் இல்லையா? அதனால இப்ப நம்மளுக்கு வந்து கிருஷ்ணர், இப்ப ஸ்ரீ வைஷ்ணவஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நாராயணன், அப்போ அவங்களுக்கு கரெக்ட் கிடையாது என்ன? ஒரே 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 இத கோல்ல போறது பிரபு. அங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம போறது. கிஷோர் வேற ஆப்ஜெக்டே இல்ல, வேற ஆப்ஜெக்டே இல்ல. அது அக்கா தங்கச்சி, சோ அண்ணா தங்கச்சி ரெண்டு பேரும் எது கேட்டாலும் தெரியாது. நோட் பண்ணிக்கோங்க. அனன்ய பாவனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பக்தி தவிர வேற எதுவும் சூஸ் பண்ணிக்க கூடாது. கர்மா, ஜான, தியானா இதெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்க கூடாது. வெறும் பக்தி, அவள்தான். நம்ம பூஜை அதுக்கு பண்றோம், அதுக்கு இது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். சோ இதெல்லாம் கர்மா ஆயிடும். ஒரே ஒரு கோல் கிருஷ்ண பிரேமா இருக்கணும். பகவான் எது பண்ணாலும் பகவானோட சந்துஷ்டிக்காக பண்ணணும். இது பக்தி. ரெண்டாவது, பகவானை தவிர வேற யாரும் வழிபடக்கூடாது. இது ரெண்டாவது பாயிண்ட். எழுதிக்கிட்டீங்களா சுதேவி? தேவி மாதாஜி எழுதிக்கிட்டீங்களா? எழுதிட்டு கிஷோர் மூணாவது, பகவத் சேவா காமனா விட்டுட்டு வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. பகவத் சேவா வாசனா விட்டுட்டு வேற எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இந்த மூணு இருந்தா அனன்ய பாவ். சோ இந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ல யாராச்சும் சுச்சுவேட் ஆயிட்டு செட்டில் ஆயிட்டு பக்தி பண்ணிட்டு இருந்தா, அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள வந்து சாதுவாதான் எடுத்துக்கணும். இது நான் நாளைக்கு கேட்பேன் கம்பல்சரி. ஓகே ப்ரோ. சோ அந்த பிராமணன் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வைஷ்ணவஸ் பண்றது, இன்னைக்கு நாங்க வந்து வைஷ்ணவஸ் கிட்ட வந்திருக்கோம், வைஷ்ணவஸ் பண்றது நாங்க ஃபுல்லா ஏத்துக்க மாட்டோம். ஆனாலும் பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னுடைய ஏகாந்த பக்தி யாராச்சும் பண்ணிருக்காங்கன்னா அவங்கள வந்து சாதுவா ஏத்துக்கணும். அதனால நான் அவங்கள வந்து சாதுவா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த வைஷ்ணவஸ் வந்து அந்த யார் சொல்லிட்டு இருக்கிறது, கிருஷ்ண சுடாமணி சொல்லிட்டு இருக்காங்க.
भगवत गीता यह वचन हमारे प्रमाण है। इस सिद्धांत पर निर्भर कर आज हम साधु दर्शन करने आए हैं। இது வந்து பகவான் சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க சாதுன்னு சொல்லிட்டு உங்களை தர்ஷன் பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். ம். யார் சொல்லிட்டு இருக்குது இந்த மாதிரி? चूड़ामणि। அந்த ब्राह्मण। हाँ, किंतु हमारा एक अभियोग है, यह है कि आप लोग भक्ति के बहाने मुसलमानों को संग क्यों करते हैं? பக்தியை பேர் சொல்லிக்கிட்டு நீங்க முஸ்லிம்ஸோட संगते ये பண்றீங்க। हम इस विषय में आप लोगों के साथ विचार करना चाहते हैं। இத பத்தி நாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம்। आप लोगों में जो विशेष बड़े लिखे हैं वे थोड़ा आगे आ जाइए। உங்கள யாராச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறது? चूड़ामणि கூப்பிடுறேன்। चूड़ामणि கூப்பிடுறது। वैष्णव लोग चूड़ामणि बात सुन से बड़ी दुखित हुए। அந்த வைஷ்ணவ்ஸ் வந்து இந்த चूड़ामणि பேச்சு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க। ஏன் முஸ்லிம்ஸ் வந்து அந்த முஸ்லிம் சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறது? ஆக்சுவலி அவங்க கூட வைஷ்ணவஸ், ஆனா இவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காம முஸ்லீம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மோசமா பேசினாங்க இல்லையா? அதனால அந்த வைஷ்ணவஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க। परमहंस बाबा जी ने विनम्र होकर कहा, அந்த परमहंस बाबा जी महाराज ரொம்ப அம்பல சொல்லிட்டு இருக்காங்க, हम लोग मूर्ख ठहरे, शास्त्रार्थ करना क्या जाने। நாங்க வந்து ஒரு முட்டாள்। மூர்க்கு, ஃபுல், முட்டாள்। शास्त्रार्थ பண்றதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும்? हमारे महाजन ने जैसा आचरण किया वह हम उसी का आचरण करते हैं। எங்களோட மகாஜன்ஸ் வந்து என்ன ஆச்சரணம் பண்றாங்களோ நாங்க அதை தான் ஆச்சரணம் பண்றோம்। आप लोग विद्वान है, शास्त्र को जो उपदेश देंगे हम उसे चुपचाप सुनेंगे। நீங்க வந்து எல்லாம் பண்டித், நீங்க எல்லாம் ஸ்காலர்ஸ், நீங்க என்ன சொல்றீங்களோ சாஸ்திரத்தை பத்தி நாங்க அப்படியே கேட்கிறோம்। चूड़ामणि ने कहा, ऐसे बात से कैसा काम चलेगा? இப்படி சொல்லிட்டு எப்படி வேலை நடக்கும்? हिंदू समाज में रहकर आप लोग यदि शास्त्र विरुद्ध आचार प्रचार करे तो इससे जगत का ध्वंस हो जाएगा। हिंदू वंशத்துல ஹிந்துல இருந்துகிட்டு, இந்து குலத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலன்னா இது வந்து என்ன ஆகும்? சாஸ்திர விருத்த ஆயிடும்। இது வந்து இந்த ஜகத் வந்து உலகம் வந்து துவம்சம் ஆயிடும்। शास्त्र विरुद्ध आचार प्रचार भी करेंगे और महाजन में दोहाई भी देंगे, या कैसा बात है? நாங்க சாஸ்திரம், நீங்க எப்படி இருக்குன்னு நான் சொல்றது, சாஸ்திரம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆனா எது கேட்டாலும் மகாஜன் பேர் எடுத்துக்கிறீங்க। இப்படி சொல்லிக்கிட்டு எப்படி நடக்கும் வேலை? பண்றதெல்லாம் சாஸ்திரக்கு விரோதம், ஆனா பேர் கேட்டா மகாஜன் சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சம்பாதிக்கிறீங்க। இப்படி சொல்லிக்கிட்டு எப்படி நடக்கும்? महाजन कहते किसे है? यदि महाजन का आचरण और उसकी शिक्षा शास्त्र में अनुकूल है तभी वह महाजन है, और नहीं तो जिससे महाजन कर महाजन ஏனுகாத்தா பந்த कहने से जगत का कल्याण कैसे हो सकता है? महाजन யாருன்னு சொல்றாங்க? யார வந்து மகாஜன சொல்றாங்க? அவங்க சாஸ்திரம் கரெக்டா ஃபாலோ பண்ணா அந்த ஆளுங்களை வந்து மகாஜன் சொல்றாங்க। சோ நீங்க யாரோ ஒரு மகாஜன சொல்லிக்கிட்டு நாங்க அவங்கள ஃபாலோ பண்றோம்னு சொல்லணும்னா என்ன உலகம் வந்து? உங்களுக்கு தகுந்த, உங்களுக்கு யாரு வேணுமோ அவங்கள மகாஜன் பேர் சொல்லிக்கிட்டு நாங்க அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா என்ன இதெல்லாம் வேலைக்காக ஆகுது? இப்படி ஃபாலோ பண்ண இந்த உலகத்துக்கு கல்யாணம், லோக கல்யாணம் எப்படி ஆகும்? புரியுதா? புரியுது பிரபு। चूड़ामणि की बात वैष्णव के लिए आसानी होगी। அந்த चूड़ामणि சொல்றதெல்ல அந்த வைஷ்ணவங்களால தாங்கிக்க முடியல। वे लोग वहां से उठकर एक अलग कुटिया में जाकर परामर्श करने लगे। சில பேரை எந்திரிச்சிட்டு பக்கத்துல போயிட்டு அவங்கள வந்து समाधानப்படுத்திக்கிட்டாங்க। अंत में तय हुआ, जब महाजनों के प्रति दोषारोप किया जा रहा है तब शक्ति रखने विचार करना उचित है। तो ஆனா அவங்க மகாஜன் பத்தி தப்பா சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க। அப்போ இந்த வைஷ்ணவஸ் நினைக்கிறாங்க, சோ நாமளும் சாஸ்திரத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு परमहंस बाबा जी शास्त्रार्थ में बकेड़े से दूर रहे। ஆனா அந்த परमहंस बाबा जी महाराज வந்து அந்த சாஸ்திரத்தை பண்றதுக்கு கொஞ்சம் தூரமா இருந்தாங்க। पंडित अनंत दास जी ने न्याय शास्त्र के विद्वान होने पर भी सब लोगों को श्री वैष्णव दास बाबा जी के ही शास्त्र करने के लिए अनुरोध किया। சோ அந்த அனந்த தாஸ் பாபாஜி மகாராஜ் கூட எக்ஸ்பர்ட் தான் சாஸ்திரார்த்தம் பண்றதுல। ஆனாலும் எல்லாரும் அந்த வைஷ்ணவ தாஸ் வந்து போய் டிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க। इन लोगों के समझते
देर न लगे कि देवीदास विद्यारथ ने ही यह झगड़ा उपस्थित किया है. அந்த வைஷ்ணவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த தேவிதாஸ் வித்யாரத்னா தான் இந்த 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 மாதிரி சண்டை ஏத்திட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த வைஷ்ணவஸ்க்கு வந்து. लाडी माशे भी वही थे, लाडी माशे கூட அங்கதான் இருக்காங்க. उन्होंने कहा देवी बड़ा अभिमानी है, उस दिन काजी साहब ने साथ हम लोगों के व्यवहार देखकर उसे कुछ बुरा लगा था, इसलिए आज इन सब ब्राह्मण पंडितों को बुलाकर ले आई है. அந்த அந்த லாடி மாஷே சொல்லிட்டு இருக்காங்க, அந்த தேவிதாஸ் வந்து ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி. நாங்க அன்னைக்கு முஸ்லீம் கிட்ட எல்லாம் பேசினது பார்த்துட்டு தான் இன்னைக்கு எல்லாம் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த லாடி மாஷே சொல்லிட்டு இருக்காங்க. வைஷ்ணவ தாஸ் ने परमहंस बाबा जी चरण धूलि मस्तक पर धारण करते हुए कहा, அந்த வைஷ்ணவ தாஸ் பாபுஜி மகாராஜ் வந்து அந்த பரமஹம்ச பாபுஜி மகாராஜோட பாத துளி எடுத்துக்கிட்டு தலைமையில போட்டுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, வைஷ்ணவன் की आज्ञा मुझे शिरोधारी है. வைஷ்ணவங்களோட அவங்களோட ஆக்ஞா ஆர்டர் வந்து நான் கம்பல்சரி நான் ஏத்துக்கிறேன். आज मेरी पढ़ी है विधियां सार्थक होंगी, நான் இத்தனை நாள் படிச்சிருக்கிற நாலேஜ் வந்து இன்னைக்கு வந்து சார்த்தகமாகும். ஏன் இது வந்து வைஷ்ணவங்களுக்கு நம்மளோட சம்பிரதாய ரட்சணுக்காக யூஸ் ஆயிட்டு இருக்கு. அப் ஆகாஷ் நிர்மல் हो गए है. ஸோ இப்போ என்னாச்சு, அந்த ஆகாஷம் வந்து அந்த கிளவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ மாலதி மாதவி மண்டபமே லம்பே சௌடா ஆசன் பிச்சாய கயா. இப்போ பெரிய ஒரு ஆசன் போட்டாங்க அங்க மாலதி மாதவி மண்டபத்துல. एक और ब्राह्मण पंडित और दूसरे और वैष्णव लोग बैठे. ஒரு சைட்ல பிராமன்ஸ் உட்காந்தாங்க, இன்னொரு சைட்ல வைஷ்ணவ்ஸ் வந்து உட்காந்தாங்க. श्री गोद्रुम और मध्य द्वीप के समस्त पंडितों को और वैष्णव को बुला गया है. सो இப்ப என்னாச்சு, கோத்ரூம தீப் அதுக்கப்புறம் மத்திய தீப் சமஸ்த பண்டித் வைஷ்ணவ் அந்த பிராமன்ஸும் வைஷ்ணவ்ஸும் எல்லாம் வந்துட்டாங்க. आसपास के विद्यार्थी भी आकर सभा में बैठे. அங்க இருக்கிற சுத்தபக்கம் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து என்ன அந்த டிபேட்ல உட்காந்துக்கிட்டாங்க. சபா खूब छोटी ना हुए, அந்த அந்த சபா வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்போ लगभग 100 ब्राह्मण पंडित और एक और प्राय 200 वैष्णव दूसरी तरफ बैठे हुए हैं. ஒரு சைட்ல 100 பிராமன்ஸ் 100 பேர் 100 கணக்கான பிராமன்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 200 वैष्णव 200 பேர் வைஷ்ணவ்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. वैष्णव की अनुमति से वैष्णवदास बाबा जी प्रशांत भाव से सामने बैठे. எல்லா வைஷ்ணவோட பர்மிஷன் எடுத்துக்கிட்டு அந்த வைஷ்ணவதாஸ் பாபுஜி மகாராஜ் வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டாங்க. उसी समय एक आश्चर्यजनक घटना हुई. அந்த டைம்ல ஒரு ஆச்சரியமானது ஒண்ணு நடந்தது. என்ன, जिसे देखकर वैष्णव लोग आनंद से मारे एक बार जोर से हरिध्वनि कर उठे. அது பார்த்துட்டு எல்லா வைஷ்ணவங்களும் வந்து ஹரிபோல்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன அந்த घटना என்ன அந்த என்ன நடந்ததுன்னா, घटना यह युवक की ऊपर में पहले हुए लताओं से मालती के फूलों को एक गुच्छा वैष्णवदास सिर पर आ गिरा. சரி, என்ன நடந்ததாங்க, என்ன நடந்ததுன்னா, அந்த மாலத்தி மண்டபத்துல அந்த மாலத்தி பூ வந்து வேற யார் மேல, வைஷ்ணவதாஸ் பாபாஜி மகாராஜ் தலை மேல வந்து அந்த பூங்குல எல்லாம் வந்து விழுந்தது. वैष्णव लोग ने कहा, इसे श्रीमन महाप्रभु का प्रसाद समझिए. वैष्णवदास சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து மகாபிரபுவோட பிரசாதம் நினைச்சுக்கோ. दूसरी ओर बैठे हुए कृष्ण चूड़ामणि जरा नाक बैक सिकड़ोकर कहा, मूंजी ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த அந்த கிருஷ்ண चूड़ामणि சொல்லிட்டு இருக்காங்க, ऐसा ही समझे फूलों का काम नहीं फल से ही परिचय मिलेगा. நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க, ஏதோ பூ வந்து விழுந்துச்சுன்னா முடிஞ்சிடுமே, என்ன பூல ஒன்னும் நடக்காது, அந்த ரிசல்ட்ல தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த கிருஷ்ண चूड़ामणि சொல்லிட்டு இருக்காங்க மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. बातों को अधिक ना बढ़कर वैष्णवदास ने कहा. பேச்சு வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்காம, மீன்ஸ் இன்னும் முன்னாடி கொண்டு போகாம அந்த வைஷ்ணவதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன, आज नवदीप में वाराणसी जैसे सभा हो रही है இன்னைக்கு. சோ இந்த வைஷ்ணவதாஸ் யாரு, இதுக்கு முன்னாடி அந்த ஏகதண்டி சன்னியாஸ் மாயாவதி சன்னியாஸ் இவங்களோட வேலை என்ன, எல்லாம் டெய்லி டிபேட் பண்றதுதான் வேலை இவங்களோட. இந்த வைஷ்ணவதாஸ் இதுக்கு முன்னாடி மாயாவதி சன்னியாசி டெய்லி டிபேட் பண்ணி எல்லாரும் தோக்கடிக்கிறது தான் வேலை. இவங்க முன்னாடி யாரும் நிக்க முடியாது இந்த வைஷ்ணவதாஸ் முன்னாடி. ஏன், எல்லா சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, எல்லா நியாய சாஸ்திரம் சூத்திரம் எல்லாம் படிச்சிருக்காங்க, உத்தர மீமாம்சா எல்லாம் கிளியர் எல்லாமே படிச்சிருக்காங்க. இவங்க வந்து எதுவும் விட்டு வெடுக்கல. யாரு, இந்த வைஷ்ணவதாஸ். அந்த வைஷ்ணவதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு காஷி மாதிரி சபை நடந்துட்டு இருக்கு,
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சபை, இந்த சபை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. यद्यपि मैं बांगवासी हूँ, फिर भी बहुत दिनों तक वाराणसी आदि स्थानों में अध्ययन करने तथा वहां से सभाओं में वक्तृत्व आदि देने के कारण मेरा बांग्ला भाषा बोलने का अभ्यास कुछ कम हो गए है. मैं चाहता हूँ आज की सभा में संस्कृत भाषा में हो प्रश्नोत्तर हो. ஸோ நான் என்ன இருந்தாலும், நான் வந்து பெங்காலியா இருந்தாலும், ஏன்னா நான் வந்து காசில இருக்கிறதுனால நான் எல்லாம் சான்ஸ்கிரிட்ல தான் நான் பேசுவேன். அங்க எல்லாம் மீன்ஸ் என்ன, நான் சான்ஸ்கிரிட்ல தான் எல்லாருக்கிட்டையும் டிபேட் பண்ணி பண்ணி பேசி 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 நான் வந்து எனக்கு இப்போ பெங்காலி அவ்வளோ வரமாட்டேங்குது. நான் இன்னைக்கு சான்ஸ்கிரிட்ல நம்ம பேசிக்கலாமே. யார் சொல்லிட்டு இருக்கிறது? அந்த வைஷ்ணவதாஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. चूड़ामणि शास्त्रों का अच्छा अध्ययन किया है, फिर भी कुछ कंठस्थ किए हुए पाठों का अतिरिक्त वे धारावाहिक संस्कृत भाषा बोल नहीं सकते थे. அந்த இந்த சூடாமணி எந்த மாதிரி கேரக்டர்? எல்லாம் மகப் பண்ணி இருக்கிற கேரக்டர். ஸோ சாஸ்திரங்கள எல்லா ஸ்லோகங்களும் அது இது எல்லாம் கண்டஸ்டம் பண்ணிருக்காங்க, மகப் பண்ணிருக்காங்க. ஆனா சம்ஸ்கிருத் பேச வராது. ஸோ இந்த இந்த ஆளுக்கு என்ன, சான்ஸ்கிருட் வந்து பேச வராது. சூடாமணிக்கு இந்த பிராமணுக்கு வந்து. ஸோ அதனால என்ன சமாளிக்கிறாங்க இப்போ அந்த பிராமன்ஸ் வந்து. இப்போ பாத்துக்கோங்க, उन्होंने वैष्णवदास से प्रस्ताव में कुछ संकुचित होकर कहा. கொஞ்சம் அந்த அந்த பிராமணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த வைஷ்ணவ்ஸ் கிட்ட, क्यों बांग्लादेश की सभा में वंग भाषा उपयुक्त है, मैं पश्चिम देश के पंडितों को तरह संस्कृत बोल ना सकूंगा. ये பெங்கால்ல சபை வச்சுக்கிட்டு ஏன் சம்ஸ்கிருட்ல பேசணும்? எனக்கு சம்ஸ்கிருட் அவ்வளவு வராது. யார் சொல்லிட்டு இருக்கிறது? யார் चूड़ामणि சொல்லிட்டு இருக்கிறது? चूड़ामणि அந்த பிராமணன் சொல்லிட்டு இருக்கு. அந்த கிருஷ்ண चूड़ामणि அந்த பிராமணன் சொல்லிட்டு இருக்காங்க. उस समय उनके भावों को देखकर भी लोग समझ गए कि चूड़ामणि वैष्णवदास के साथ शास्त्र करने में डर रहा है. அங்க இது பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு, அந்த கிருஷ்ண चूड़ामणि வந்து இந்த வைஷ்ணவதாஸ் கிட்ட டிபேட் பண்றதுக்கு வந்து பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. सबने एक स्वर से वैष्णवदास बाबा जी के बांग्ला में बोलने का अनुरोध किया, वे राजी हो गए. சரி எல்லாரும் வந்து என்ன எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ வந்து பெங்காலியே டிபேட் பண்ணலாம், பெங்காலிலேயே டிபேட் பண்ணலாம் சொல்லிட்டு சொன்ன உடனே சரி வைஷ்ணவதாஸ் கூட ஒத்துக்கிறாங்க. चूड़ामणि ने प्रश्न किया. चूड़ामणि क्वेश्चन கேக்குறாங்க, जाति नित्य है नहीं, जाति வந்து நித்தியமானதா இல்லையா? सो मुसलमान और हिंदू ये दोनों जातियों अलग अलग है नहीं. முஸ்லிம்ஸும் அதுக்கப்புறம் ஹிந்து இந்த ரெண்டும் ஜாத்தியும் வந்து வேற வேறையா கிடையாதா? मुसलमानों के संसर्ग से हिंदू पतित हो सकता है या नहीं. முஸ்லிம் கிட்ட சாங்கத்தினால மீன்ஸ் ஹிந்துஸ் வந்து பத்தித்தம் ஆவறாங்களா இல்லையா, பத்தனம் ஆடுறாங்களா இல்லையா? இது வந்து क्वेश्चन. 3 क्वेश्चन புரிஞ்சதா? प्रभु இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? பிரபு அந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? ஜாதி ஆர் காஸ்ட் வந்து நித்தியமா அநித்தியமா? நித்தியமா. ஓகே, நித்தியமானதா அநித்தியமானதா? நித்தியமானது. ரெண்டாவது வந்து ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம் நான் டிஃபரெண்டான்னு கேக்குறாங்க. ஹிந்துவும் முஸ்லிமும் வேற வேறையா ஒன்னேவா? அப்படி ரெண்டாவது. மூணாவது வந்து முஸ்லிமான அந்த முஸ்லிம் கிட்ட சேர்ந்ததுனால சோ ஹிந்துஸ் வந்து ஃபால் டவுன் ஆறாங்களா இல்லையா? ஓகே, 3 கேள்வி. ஓகே, 3 கேள்வி புரிஞ்சதா? பிரபு. மீதி நாளைக்கு பாத்துக்கலாம். சரி பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது மாதிரி அந்த பொண்ணு போனே பண்ணாது சொல்ல சொல்லு. என்ன காடிக்கு போன் வந்து கால் பண்ணிட்டு அந்த பொண்ணு இப்படி கிளாஸ் நான் சொல்ல 2 டைம் போன் பண்ணிட்டு முதல் 3 வருது. பைத்தியமா போன் பண்ற வேலை வைக்காதீங்க, எல்லாம் அடிச்சிருவாடா. பைத்தியமா அது எல்லாமே ஒரு லிமிட் தான் ஜோஷி.
சொல்லுங்க.